தூங்குற சிங்கத்தை தட்டி தாயல் பார்த்த நாங்களாமா யாராண்டி இருந்தாலும் எவனாண்டி இருந்தாலும் நாங்க தான் பாசு. நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி மாதிரியே இப்போ ஜிவி பிரகாசம் வந்து தொடர்ந்து நிறைய படம் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது ஒவ்வொரு வாரமும் அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுன்ற அளவுக்கு அந்த கவுண்ட் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கு மேலே வந்து வச்சிருக்காரு. அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் வந்து அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பத்து ராஜா. அந்த படம் வந்து April 5 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த படத்தோட சென்சார்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு என்ன சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா U/A சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது ஜிவி பிரகாஷுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன படங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார், அதுக்கப்புறம் சர்வம் தலைமயம். இந்த 2 படங்களில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஹீரோ பண்றாரு, கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படமா பண்றாரு. அவர் பழைய மாதிரி பார்த்து ரசிச்சு அந்த ஒரு பையனை எந்த ஒரு கேரும் இல்லாம அப்படி ஜாலியா இருக்கிற ஒரு பையனை வந்து மறுபடியும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி ஒரு பையனை வந்து ஒரு குப்பத்து ராஜாவாவே குப்பத்தில் அப்படி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அப்படி ஜாலியா நான் வந்து அப்படியே இருப்பேன், சைட் அடிப்பேன், இந்த மாதிரி ஏதாவது சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பையனை வந்து மறுபடியும் குப்பத்து ராஜா படத்தில் வந்து பார்க்க போறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் உள்ள போனோம் அப்படின்னா சிரிச்சுட்டு அப்படி ஜாலியாக என்டர்டெயின் ஆகிட்டு அப்படி வர மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதுவும் இந்த படத்தில் வந்து அப்படி ஃபன்னை வந்து தூக்கி போறது, அந்த காமெடிலாம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காமெடின்னு யார் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு, அதுக்கப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ் காம்பினேஷன் வந்து எப்படி இருக்க போகும்னு சொல்லிட்டு வேற லெவலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆல்ரெடி இவங்க வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான காமெடிஸ்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வில்லனா யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு காமெடி பண்ணுவார், அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணுவார், அதுக்கப்புறம் வில்லனாவும் பண்ணுவார். இவர் என்ன பண்ணாலும் ஒரு வெசடைல் ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டர் வந்து அப்படி செம்மையாக பண்ணிட்டு போயிடுவார். யாரு அப்படின்னா பார்த்திபன். இவர் இதுக்கு முன்னால் வந்து நானும் ரவுடி தான் படத்தில் வந்து வில்லனா பண்ணியிருந்தார்ல, அவர் வந்து சீரியஸாக தான் பேசிட்டு இருப்பாரு, ஆனால் கேட்குற நமக்கு வந்து செம்ம காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இதுலேயே பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. அரண்மனை 2 இந்த படத்துக்கு அப்புறம் பூனம் பஜ்வா அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜிவி பிரகாஷ் பூனம் பஜ்வா அங்கே 2 பேருக்குள்ள காம்பினேஷன் வந்து வேற லெவலில் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே பூனம் பஜ்வாவில் அந்த அளவுக்கு வந்து ரசிச்சிடும். அதே மாதிரி படம் ஃபுல்லாக அந்த பூனம் பஜ்வா வந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு வேற லெவலில் ஒரு படமாக இருக்கும். அதனால இந்த படம் வந்து ஒரு காவியம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோரியோகிராஃபர், ஒரு மாஸ்டர். அவர் வந்து அப்போ ஒரு டைரக்டரா வந்து ஒரு அவதாரம் எடுக்க போறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா பாஸ்கர் மாஸ்டர். இவர் வந்து அவரோட கோரியோகிராஃபி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்கும், ஆனால் பார்க்கும்போது பயங்கர ஒரு ஜாலியாக அப்படியே ஒரு செமையாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாரு. அவர் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக வந்து ஒரு படம் பண்ணும்போது அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதுவும் இந்த படத்தோட ஹீரோ ஒரு கேரக்டர் பார்க்கும்போது பாபா பாஸ்கர் மாஸ்டரே பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே வந்து பயங்கர ஜாலியாக ஒரு ஜோவியல் அந்த மாதிரி பழகக்கூடிய ஒரு ஆளு தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக தான் ஜிவி பிரகாஷோட கேரக்டர் இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோக்கஸ் வந்து முதல் முறையாக வந்து ஒரு திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நெட்டி சார்வா வந்து வாழ்த்துக்கள். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குப்பத் ராஜா அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அடுத்த இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற அக்னி தேவி இந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச என்ன பண்ணோம் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, முக்கியமாக நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.